அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ குர்ஆனில் அலீம் فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமீனான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான அருள் கொடைகளை வழங்கி இருக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்திலும் மனிதனுக்கு தேவையானதே இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தக்கூடிய விதத்திலேதான் இந்த உலகம் மனிதர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அற்பமாக கருதக்கூடிய ஈயிலிருந்தும் மனிதனை உயிரை பறிக்கக்கூடிய பாம்பின் விஷத்தில் இருந்தும் மனிதன் பயன்பெறக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்படி இறைவன் நமக்கு வழங்கியதை எண்ணி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த ஆரம்பித்து சுஜூதே விழுந்தால் நம்மளுடைய ஆயுள் போதாது என்கிற அளவிற்கு இறைவன் நமக்கு இந்த உலகத்திலே ஏராளமான அருள் கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அந்த நாளிலே உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எந்த அருள் கொடையாக இருந்தாலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராக இருந்தால் உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கிற உங்களுடைய மனைவிகளுக்கு, உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த உலகத்திலே சரியான முறையிலே செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படவில்லை என்றால் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய குடும்பம் ஒரு அருள்கொடை. அந்த அருள்கொடையை சரியான முறையிலே நாம் இந்த உலகத்திலே பராமரிக்கவில்லை என்றால், அந்த கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அது குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்த செல்வம், அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வம், இது குறித்தும் இது ஒரு அருள்கொடை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப இந்த செல்வம் குறித்து நீங்கள் நாளை விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய்,
அதை எப்படி செலவு செய்தாய் என்று இறைவன் நமக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தை நாம் சம்பாதித்த நம்மளுடைய பொருளாதாரம் குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். இதே போலத்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்று குறித்தும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த உலகத்திலே நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள். அதை இழந்தவர்களை போய் கேட்டு பாருங்கள். நம்மளுடைய உடம்புகளிலே ஏதாவது ஒரு பொருள், ஒரு உறுப்பு செயலிழந்து விட்டால் இன்றைக்கு மருத்துவத்தை நாடி ஒவ்வொருவரும் எப்படி இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நமக்கு ஒரு பல் பாதிக்கப்பட்டு அது பிடுங்கப்பட்டு விட்டால் ஒரு பல்லினுடைய விலை ஏறத்தாழ 12,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு பல்ல மாற்றுக்கு சிந்தித்து பாருங்கள். கண்ணினுடைய இமையிலே இருக்கக்கூடிய அந்த முடி இல்லாமல் இருந்திருந்தால், நாம் சிமிட்டாமல் இருந்திருந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவ்வளவு தெரியுமா? தூசுகளை, துகடுகளை தடுக்கக்கூடிய விதமாக அந்த இமையினுடைய முடிகள் இருக்கிறது. அந்த முடி இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. 2 மீசைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த சிறு பள்ளம் உதட்டில இருக்கிறது, எதற்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்று யோசித்திருக்கிறோமா? அதுதான் நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகளை சரியான முறையில எடுத்து கொடுக்கிறது. அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை அழகான முறையிலே நாம் படைத்திருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்புகளும், கண்ணினுடைய இமையினுடைய ஒரு மூடி இல்லாவிட்டால் எவ்வளவு அசிங்கம். உடல் உறுப்புகள் சேதப்பட்டு விட்டால் அதை இன்றைக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தாவது செலவு செய்து என்னுடைய உடல் உறுப்புகளை சரி செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? உங்களுக்கு கண்ணிலே இருக்கக்கூடிய அந்த கண்ணினுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, தூக்கத்தை அதன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்தாக வேண்டும். சரியான நேரத்திலே நீங்கள் தூங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புகள் குறித்தும் விசாரிக்கப்படுவதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. செவி, பார்வை, உள்ளம் ஆகிய அனைத்தும் விசாரிக்கப்படும். அதிலே திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? செவி, காது, கேட்கக்கூடிய திறன். இன்றைக்கு அதிகமாக நாம் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால் செவியிலே இன்றைக்கு அதிகமாக அலட்சியம் காட்டுகிறோம். காதுல என்னப்பா மேட்ரு? காதுல என்ன விஷயம் இருக்க போகிறது? ஏதோ சொல்லுகிறார்கள், கேட்கிறோம், அவ்வளவுதானே. இது என்ன நம்மை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட போகிறது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னால் காதினுடைய தன்மை தெரியுமா? இன்றைக்கு ரொம்ப பேர் அலட்சியமாக இருக்கிறோம். ஏதோ செவிதானே, இதுல என்ன பெருசா வந்துவிட போகிறது, நாளை மறுமையில என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட போகிறது. இந்த உலகத்திலே செவியின் மூலம் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன தெரியுமா? இன்றைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோமே, ஒரு 2 வயசுல 3 வயசுல கொண்டு பள்ளிக்கூடத்திலே அனுப்புகிறோமே, என்ன எடுத்துமே போர்டுல எழுதி போட்டு படின்னு சொல்லப்படுகிறதா? புத்தகங்கள் கையில கொடுக்கப்படுகிறதா? இல்லை, வாயால் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய செவியால் அது கேட்கப்படுகிறது. கேட்டால் மட்டும்தான் பேச முடியும் என்கின்ற உணர்வு காதிலே இருக்கிறது. பிறவி செவிடர்களால் பேச முடியாது. இன்றைக்கு ஏராளமான செவியேற்கும் திறன் எல்லாம் இன்றைக்கு வந்து விட்டது. ஆனால் ஒரு பிறவி செவிடர்களால் பேச முடியாது, சிந்திக்க முடியாது. காதிலே விடக்கூடிய அந்த செய்திதான் மூளையிலே கொண்டு போய் என்ன பேசினார்கள், அதற்கு என்ன பதில் சொல்லணும், மூளை ஒரு ரவுண்டு கொண்டு வந்துதான் வாயால் பேச முடியும். இதையெல்லாம் இன்றைக்கு அலட்சியமாக, இன்றைக்கு நாம் செவியால் எந்த பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட போகிறது என்று அலட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஜும்மாக்களிலே, இன்றைக்கு ஜும்மாக்களிலே ஜும்மாவுடைய பயானுக்கு பிறகுதான்
சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்மளுடைய செவிகளிலே விழ வேண்டும். அதற்குத்தான் ஜும்மாவுடைய சட்டங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தனியா ஒரு சப்ஜெக்டாவே பேசணும். வேற யார்கிட்டையும் பேசாதீங்க, உள்ள வந்தா சலாம் கூட கொடுக்காதீங்க, பாய நோண்டாதீங்க, தூங்காதீங்க, சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் என்றெல்லாம் ஜும்மாவினுடைய ஒழுங்குகள், சட்டங்கள், சருத்துகள் சொல்லப்படுகிறது. எதனால்? நீங்கள் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். கேட்டால் மட்டும்தான் விளங்க முடியும். சிந்தித்து பாருங்கள். அதே போல மனிதனுடைய இந்த செவி நீண்ட நேரம் நிற்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த செவிதான். ரொம்ப நேரம் நிக்கிறோம், ஒரு பக்கம் சாயறோம், இந்த பக்கம் சாயறோம்னா அதற்கு செவியினுடைய அழுத்தமான தன்மை இல்லாமல் நிக்கவே முடியாது. செவியிலே பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள், செவித்தன்மை இழந்து இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நேரம் நிக்க முடியாது. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களை பூரா எடுத்து பாருங்கள். நாம் விந்து துளியிலிருந்து மனிதனை படைத்தோம், அதிலே செவியை படைத்தோம், பிறகு பார்வையை கொடுத்தோம் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லும். இதற்கு முன்னால் வாசித்த வசனத்தை எடுத்து பாருங்கள். செவி, பார்வை, உள்ளம் ஆகிய அனைத்தும் விசாரிக்கப்படும். இப்படி சொல்லும் பொழுதெல்லாம் செவிகளே திருமறை குர்ஆனுடைய முதல் இடத்தை பிடிக்கும். ஏன்? கருவறையிலே இருக்கும் பொழுது படைக்கப்படக்கூடிய முதல் உறுப்பு செவி. அதற்குத்தான் ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதிகமாக படியுங்கள். ஏன்? நீங்கள் சத்தமிட்டு படிக்கும் பொழுது உங்களுடைய கருவறையிலே இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை கேட்கும். இறைவன் படைப்பிலேயே முதலாவதாக செவியை படைக்கிறான். அப்ப அந்த செவியை இன்றைக்கு அலட்சிய போக்கோடு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கேட்பதில் என்ன வந்துவிட போகிறது என்று நினைத்தால் நாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படும் மறுமை நாளில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதற்கு அதிகமாக ஆர்வத்தை காட்டினார்கள். அப்துல்லா இப்னு மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவரிடத்திலே கேட்கிறார், மசூதே, எனக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுங்கள், நான் அதை கேட்க வேண்டும். அதற்கு அந்த நபித்தோட சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நான் ஓதுவதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீங்கள் ஓதுங்கள், அதை கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பையத்து கொடுப்பார்கள், உறுதிமொழி கொடுப்பார்கள். அதை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், வாயானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஷம்ஹி வ தாகதி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி. நாங்கள் நபிகளாரிடத்திலே பையத்து கொடுப்போம், உறுதிமொழி கொடுப்போம். எப்படி கொடுப்போம் தெரியுமா? நபிகளார் சொன்ன வார்த்தைகளை கேட்போம், கேட்ட வார்த்தைகளுக்கு எங்களால் இயன்றவரை கட்டுப்படுவோம். அப்ப சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள், நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றெல்லாம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடித்தளம் என்ன தெரியுமா? அவர்கள் செவிதாழ்த்தி கேட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்திற்குரியவராக மாறியதற்கு அடிப்படை விஷயம் என்ன? நபிகளாருடைய வார்த்தைகளை செவிதாழ்த்தி கேட்டார்கள். நாங்கள் கேட்போம், உறுதிமொழியே அப்படித்தான். என கேட்கல எதுவுமே நடக்காது. இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் பையத்தெடுப்பார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோடு முடிந்து விட்டது பையத்தெடுப்பது. அப்ப அந்த பையத்திலே முதல் விஷயமாகவே கேட்கணும். நீங்க என்ன சொல்றோன்னு செவியை தாழ்த்தி கேட்க வேண்டும். கேட்காமல் நீங்கள் விளங்க முடியாது, கேட்காமல் நீங்கள் சிந்திக்க முடியாது, கேட்காமல் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நபித்தோழர்கள் கேட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபித்துவத்தை அடையும் பொழுது அல்லாஹ் பேசினான் என்று நமக்கு வசனம் கேட்கிறோமே, அதிலே இன்னொரு பகுதி என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மூசாவே செவிமடுங்கள். தூர் சீனா மலையிலே இறை தூதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இறைவனிடத்திலே பேசும் பொழுது இறைவனுடைய பேச்சை முதலிலே கேட்டார்கள். என்ன சொல்றேன்னு கேளுங்க. கேட்காமல் நேர்வழி கிடையாது. கேட்காமல் சிந்திக்க இயலாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் எப்படி வந்தது? நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் முதலிலே கேட்டார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளாரிடத்திலே அவர்கள் செவிதாழ்த்துமாறு சொன்னார்கள். அவர்கள் செவியிலே கேட்டார்கள், செவிமடுத்தார்கள், உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்டது. அதுதான் இன்றைக்கு நாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். எப்படி நமக்கு குர்ஆன் வந்தது? நபிகளார் கேட்டார்கள். நமக்கு குர்ஆன் இன்றைக்கு கையிலே இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள். இன்றைக்கு லட்சோபலட்ச செய்திகள் ஹதீஸ்களாக நம்மளுடைய கரத்திலே தவிழ்கிறது என்றால் சஹாபாக்கள் கேட்டார்கள். இந்த புத்தகமாக வழங்கப்பட்டதா? திருமறை குர்ஆன் ஒரு புத்தகமாக இறக்கப்பட்டதா? நபிகளாருடைய வரலாறு புத்தகமாக இறக்கப்பட்டதா? எப்படி எழுதினார்கள்? கேட்டார்கள், எழுதினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், செய்தி அறிவித்தார்கள், அது எழுதப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் ஹதீஸும் கேட்டதால் நமக்கு இன்றைக்கு நேர்வழியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக இன்றைக்கு இருக்கிறது. அவ கேட்காமல் சிந்திக்க முடியாது. சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொன்னார்கள். சொன்னதை தங்களுடைய வாழ்க்கையிலே செவிதாழ்த்தி கேட்டார்கள். இன்றைக்கு எவ்வளவு அலட்சிய போக்கோடு இருக்கிறோம். ஒரு செவி தன்மையிலே இன்றைக்கு எவ்வளவு அலட்சிய போக்கோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இன்றைக்கு தொழுகையிலே நீங்கள் நின்றால், திருமறை குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டால் நீங்கள் செவிமடுங்கள், வாய் மூடுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா நான் எடுத்து ஓதி படிச்சு மனப்பாடம் பண்ணினேன். இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு, அதிகமானவர்களுக்கு இன்றைக்கு குர்ஆனை சரளமாக ஓத தெரியாது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாத யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் யாருமே இருக்க மாட்டார்கள். எப்படி உட்கார்ந்து எல்லாரும் எடுத்து படிச்சோமா? இதுல படித்தவர்கள் எத்தனை பேர்? 90% பேர் தொழுகையிலே ஓதப்பட்ட அந்த வசனங்களை செவிதாழ்த்தி கேட்டோம். அதனால் மனனம் செய்யப்பட்டது. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அனைவருக்கும் தெரிகிறது என்றால் நாம் செவிதாழ்த்தி கேட்டோம். அப்ப கேட்காமல் இந்த உலகத்திலே நேர்வழி பெறவே முடியாது. கேட்காமல் இந்த உலகத்தை சிந்திக்கவே முடியாது. இப்பேற்பட்ட செவி குறித்து நாளைக்கு மறுமையிலே விசாரிக்கப்பட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுக்கு, அவருடைய வாய்களுக்கு நாளை மறுமையிலே சீலிடப்படும், முத்திரையிடப்படும். அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய உடல் உறுப்புகள் சாட்சியம் கூறும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல தெளிவாகவே அல்லாஹ் சொல்லுகிறான், செவிகளும் பார்வைகளும் அவருடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கும். சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு எதிராக இந்த உலகத்துல சொல்லுவோம். ஏதாவது ஒருவர்த்த சிக்கிட்டோம்னா அதிலிருந்து தப்பிப்பதற்கு நான் வாயை திறந்தால் பொய் சொல்றான்னு சொல்லுவோமே. ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிறுத்தி நம்மளுடைய நாவு சொல்லும், அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும், அவ்வளவுதான். நாவை பயன்படுத்தி எத்தனையோ விஷயங்களை ஜமாளிச்சிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை நம்ப வைத்திருக்கிறோம், எத்தனையோ தவறுகளில் இருந்து பேசி பேசி அதிலே இருந்து வெளியே வந்திருக்கிறோம். இப்படி உங்களுடைய அந்த நாவை பயன்படுத்தி இந்த உலகத்திலே நீங்கள் தப்பித்திருக்கலாம், உலகத்தை நம்ப வைத்திருக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே உங்களுடைய நாவுகளுக்கு சீலிடப்படும். உங்களுடைய செவிகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய தோள்கள் குறித்து இறைவனிடத்திலே அது சாட்சியம் அளிக்கும். என்ன சாட்சியம் அளிக்கும்? தவறானதை கேட்டதை எல்லாம் சாட்சியம் அளிக்கும். புறம் பேசி இருப்பாங்க, பேசுறவனுக்கு தாப்பா பிரச்சனை, எனக்கு என்ன? அனைவரும் சொல்லக்கூடியது என்ன? புறம் பேசாதீர்கள், பேசியவருக்கு தானே
அதை செவிதாழ்த்தி கேட்ட நம்மளும் நாளை அந்த அருள் கொடை குறித்து விசாரிக்கப்படும். அவதூறு பேசியவருக்குத்தானே பிரச்சனை, அதை கேட்டவருக்கும் பிரச்சனை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒட்டு கேட்கிறாரோ அவருடைய காதில் ஈயம் உருக்கி மறுமை நாளில் ஊற்றப்படும். இந்த ஒட்டு கேட்கிற வேலையை வச்சுக்காதீங்க, எட்டி பார்க்கிற வேலையை வச்சுக்காதீங்க. ரசூலுல்லாஹ் கண்டித்த விஷயங்கள். ஒரு காலகட்டம் இருந்தது, திருமறை குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால் பல்வேறு விதமான அற்புதங்கள் இந்த உலகத்திலே நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது. கடல் பிளந்தது, தீ குளிர்ந்தது, இது போன்ற ஏராளமான செய்திகளை நாம் உரைகளிலே கேட்டிருப்போம். நபிகளாருடைய வாழ்க்கையிலே கூட நடந்தது என்றால் மிகராஜ் பயணம் ஒரு அற்புதமாக இருந்தது. நிலவு பிளந்தது, இதெல்லாம் அற்புதங்களாக இருந்தது. இதற்கு முன்னால் சில இது மாதிரி அற்புதங்கள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் சைத்தான்கள் வானத்திற்கு போவார்கள். மலக்குமார்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம், ஒட்டு கேட்பதற்காக போவார்கள். அங்கிருந்து தீப்பந்தம் கொண்டு அவர்கள் விரட்டப்படும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள், அதை கொண்டு கீழே ஜோசியக்காரங்கிட்ட அந்த சைத்தான்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் ஒரு வழக்கமாக ஒரு காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால் இருந்தது. அப்ப ஒட்டு கேட்பது யாருடைய வேலையாக இருந்தது? சைத்தானுடைய வேலையாக இருந்தது. அப்படி யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஒட்டு கேட்கிறார்களோ, தன்னுடைய செவியை இதற்கு பயன்படுத்துகிறார்களோ, அவருடைய காலில் ஈயத்தை காய்ச்சி ஊத்தப்படும். சிந்திச்சு பாருங்க, நம்ம சிந்திக்கிறக்கே செவிதான் தேவை. அப்ப இந்த உலகத்திலே அலட்சிய போக்கோடு நம்மளுடைய செவியை பயன்படுத்தினால் நம்மளுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் எது இருக்குதோ காதுல ஹெட்செட் இல்லாத இளைஞர்கள் இன்றைக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் சரி, ரோட்டிலே நடக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, பேருந்து பயணங்களிலே இருந்தாலும் சரி, ரயில் பயணங்களிலே இருந்தாலும் சரி, டூ வீலர் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஹெட்செட் இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர்? அனைவரும் பாட்டை கேட்டு 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 சிந்திக்கக்கூடிய திறனையே இழந்து விட்டார்கள். காது ஒரு அளவுக்கு தாங்க தாங்கும். நம்ம சொல்லுவோமே, ஏதாவது ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்தினால் அது வாயிருந்த அழுதுரும்பா அப்படின்னு சொல்லுவோமே, நாளை மறுமையிலே நடக்கும். நாளைக்கு செவிக்கு பேசும், வாயிருந்தால் பேசிரும், கதறீரும் இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அது நாளை மறுமையிலே நடக்கும். காது ஒரு அளவுக்கு தான் தாங்கும். அதனுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? 60 to 70 டெசிபால் தான் அந்த ஒளித்திறனுடைய பேர் சொல்லுவாங்க, டெசிபால். காது கேட்கக்கூடிய திறன் அது 60 to 70 தான் அதனுடைய கெப்பாசிட்டி. இன்னைக்கு போட்டு காதுல எப்ப பாரு பாடல்களையும் மியூசிக்கையும் கேட்டேதான் இருக்கிறோம். மறுமை நாளுடைய அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு காலம் வரும், அதிலே மனிதர்கள் மது அருந்துவதை, பட்டாடை அணிவதை, விபச்சாரம் செய்வதை, இசைக்கருவியின் மூலம் இசையை கேட்பதை ஆகுமானதாக்கி கொள்வார்கள். இதெல்லாம் இதுல என்ன இருக்குது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பாட்டி கேட்கறதால என்ன ப்ராப்ளம், என்ன வந்துவிட போகிறது என்று அலட்சியமாக கருதக்கூடிய ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செவியை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையிலே ஏற்படக்கூடிய இழப்பு என்ன தெரியுமா? சும்மா சாதாரண விஷயம் அல்ல. நரகத்திலே புலம்புவார்கள். லவ் குன்னா நஸ்மவு அவ் நாக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபு ஸயீர். இந்த உலகத்திலே சொல்லப்பட்டதை நாங்கள் செவியேற்று கேட்டிருந்தால், சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபு ஸயீர், இந்த நரகத்திலே வந்து விழுந்திருக்க மாட்டோமே. நரகத்திலே புலம்புவான். எதற்காக புலம்புவான்? இந்த உலகத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை நான் செவி மடுக்கவில்லை, கேட்கவில்லை. கேட்டா தான் சிந்திக்க முடியும். கேட்கவே இல்லையே. நான் கேட்காதனுடைய காரணத்தினால், செவியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாதனுடைய விளைவு இந்த மறுமையிலே இருக்கிறேன், நரகத்திலே இருக்கிறேன் என்று நரகத்திலே ஒரு மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான். சிந்தித்து பாருங்க. அதே போல நல்லவர்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது, வீணானவற்றை அவர்கள் செவியுறும் பொழுது அதை அவர்கள் அலட்சியம் செய்வார்கள்.
வகாலு சமிஅனா வதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர். நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம், இறைவனுக்கே அனைத்தும் என்று நல்லவர்கள் மூமீன்கள் சொல்லுவார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப நல்லவர்கள் தேவையில்லாததை தன்னுடைய செவிகளிலே விழுந்தால் அதை அலட்சியம் செய்வார்கள், புறக்கணிப்பார்கள். நல்ல விஷயங்களை செவியுற்றோம், கேட்டதோடு மட்டுமல்ல நாங்கள் கட்டுப்பட்டோம், இறைவனிடத்திலே மீண்டும் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நல்லவர்கள் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், தீயவற்றை புறக்கணிப்பார்கள். அப்ப செவி என்பது ஒரு சாதாரண ஒரு உறுப்பு அல்ல. நாளை மறுமையிலே உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு செவி மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. அதை புறந்தள்ளிவிட்டால் நாளை மறுமையிலே சுவனத்தை புறந்தள்ளி விடுவோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்கும் அறிவுரையாக சொன்னவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர தாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக இந்த உலகத்திலே வழங்கப்பட்டது அனைத்தும் மனிதனுக்காகத்தான் இருக்கிறது. அவன் தன்னுடைய உதவியை கொண்டும் தன்னுடைய சுய நிலையை கொண்டு சம்பாதித்தாலும் சரி, பிறர் உதவியை கொண்டு சம்பாதித்தாலும் சரி, சுயமாக ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, பிறனுடைய உதவியை கொண்டு ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்குத்தான் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்காகவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள் மனிதனுக்காகவே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கிறதே, இந்த பொருளாதாரம் என்பதும் ஒரு சாதாரண ஒரு அருட்கொடை அல்ல. இந்த பொருளாதாரத்தை வெறுமனே சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்திலே கூட ஹலால் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. சம்பாத்தியத்திலே கூட நீங்கள் ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும். செலவு செய்வதை கூட நீங்கள் ஹலாலான முறையிலே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த முறையிலே உங்களுடைய அருள் கொடைகளை செலவு செய்ய வேண்டும். அப்படி நீங்க அதிலே சம்பாதித்ததிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமாக, செலவு செய்வதிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நம்மளுடைய பொருளாதாரம் இருந்தால் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும், அது குறித்து கேள்வி கேட்கப்படும். அதற்கு பின்னால் நாம் கதறுவோம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு வாய்ப்பை கொடுத்தால், மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தால் என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வேன் என்று அங்கே கதறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்றைய நொடி, இன்றைய தினம், இன்றைய வினாடி தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. அடுத்த வினாடி நம்மளுடைய புறத்திலே இல்லை, இறைவனுடைய புறத்திலே இருக்கிறது. நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரம் சிறுசோ பெருசோ அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகமாக செலவு செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த அருட்கொடை குறித்தும் நாளை விசாரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் இருப்பதையெல்லாம் கொடுப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். நபித்தோழர்களிடத்திலே, சகாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உகது மலையை அல்லாஹ் எனக்கு தங்கமாக மாற்றி கொடுத்து விட்டால் ஃபௌக ஸலாசின் அனைத்தையும் வெட்டி எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று இருப்பதையெல்லாம் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நமக்கு சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே பேரித்தம்பழத்தினுடைய ஒரே ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மமாக செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு இருப்பதிலே ஒரு பகுதியாவது எடுத்து இறைவனுடைய அந்த புறத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. அப்பேற்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு நாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்கிறோம் என்று சிந்தித்து செலவு செய்ய வேண்டும். இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் இதற்காக பேசவில்லை, பொதுவாக பேசிய வார்த்தைகள் தான். இது ஜும்மாவினுடைய வசூல். இன்றைக்கு பள்ளியினுடைய பராமரிப்பிற்காகவும் ஆசிரியர் சம்பளம் இருக்கிறது, தாவா பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பைசாவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்துதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியே சந்தாவோ எதுவோ அதிகமாக எதுவுமே வாங்குவதில்லை. நீங்கள் இந்த ஜும்மாவுடைய வசூலை வைத்துத்தான் இந்த
நிர்வாகம் இந்த பள்ளிவாசல்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே எமர்ஜென்சியாக மருத்துவ உதவி வந்தால் அதற்கு நாம் செய்து விடுவோம். ஆகவே உங்களுடைய பொருளாதாரம் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வழங்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரத்தாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.